ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நன்மையும் கருவையும் தொடரட்டும். சோர்ந்து போனீர்களோ? அமேன். சகோதர சகோதரிகள், பெற்றோர் பிள்ளைகள், புருஷன் மனைவி, சபை விசுவாசிகள், ஊழியர்கள் விசுவாசிகள், பக்கத்து வீடு நண்பர்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யலாம், ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி எழுதியிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அது வலது பக்கம் இருக்கும், இது இடது பக்கம் இருக்கும். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள், அப்படி செய்யாதபடி எச்சரிக்கையார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தில் சமாதானம் தேவை, ஒரு சமுதாயத்துக்குள் சமாதானம் தேவை, ஒரு ஐக்கியத்துக்குள் சமாதானம் தேவை. அப்படின்னா ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை வீடியோவில் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மலை ஆறு இருக்கிற இடத்துல கடுமையான மழை வெள்ளம் வந்தபோது மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆற்றுல அடித்து கொண்டு போனது. வெள்ளம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. தூர இடத்துலேருந்து ஒரு புலி அந்த மழை வெள்ளத்தில் அடித்து வரும்போது ஒரு யானை அதில் கிராஸ் ஆகுது. அந்த வீடியோ அப்படி போட்டிருந்தாங்க. இந்த யானை கிராஸ் ஆகும்போது அந்த உயிருக்கு பயந்து அந்த புலி யானைகிட்ட தஞ்சம் வருகிறது. யானை அதுக்கும் அந்த வயிறு தொட்டார் போல் தண்ணி போகிறது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 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 ஆற்றை கடக்கிறது. இந்த புலி தன்மேலே ஏறுகிறதற்கு அது இடமளித்து அது படுத்து அந்த பக்கத்தில் கொண்டு போய் விட்டது. பார்க்கறவுடைய கண்களில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினது என்று சொல்லி நான் வீடியோவில் பார்த்தேன். பாருங்க, அவ்வளோ பெரிய உருவம் யானையாக இருந்தாலும் புலி 2-3 சேர்ந்தா யானை அடித்து சாப்பிட்ரும். தாக்குகிற சுவாபம் உள்ளது. ஆனால் பாருங்க, அதுக்கு தெரியும் இது எதிரின்னு தெரியும். சிங்கம் புலி போன்றவைகள் நம்மை தாக்குவார்கள், நம்மை அழிப்பார்கள், கொல்லுவார்கள், சாப்பிடுவார்கள் தெரியும். ஆனாலும் இது ஒரு பிரச்சனைக்குரிய நேரம், அது தவிக்கிற நேரம், உயிருக்காக போராடுகிற நேரம் என்று அறிந்து அதை தன்னிடமாய் சேர்த்து அந்த பக்கத்தில் கொண்டு போய் வைத்தது 6 அறிவு படைத்த மனிதனை பார்க்கிலும் ஆச்சரியமான ஒன்றாயிருக்கிறது என்று அந்த வீடியோலாம் பார்த்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சகோதரத்துவம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் ஐக்கியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. இப்படி செய்தீங்கன்னா கோர்ட்டு போக மாட்டீங்க, இப்படி செய்தீங்கன்னா கேஸுக்கு போக மாட்டீங்க. ஐக்கியம் நிலைத்திருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், சகோதர ஐக்கியத்தினால் வருகிற நன்மையை சுதந்திரிப்பீர்கள். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள். அந்த கிருபைகளை இயேசப்பா உங்களுக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதனால் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, குறைகள் குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.